இந்த ரோடை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்குறேனே மக்களே. இந்த ரோடு நான் ரீல்ஸில் பார்த்துருக்குறேன். சரியான ரோடு மக்களே இது. யா மச்சி காலரத்தா தூக்காமலே ஆட வரியா, நிகழ் அடிச்சு ரகலை செய்ய நீயும் ரெடியா. பின்னாடி ரோடு பாருங்க, மேலே பாறையை பாருங்க, கூட இங்கே ஒரு தலையை பாருங்க, இங்கே ஒரு தலை இருக்குது பாருங்க, அந்த பக்கம் ஒரு தலை இருக்கு. லடுக்கின்னா கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயம். அது போல தான் இங்கே ஆபத்தாக தான் இருக்கும். கொஞ்சம் தவறு நின்னாலும் உனக்கு மிகவும் வந்து ஒரு ஆழமான கருத்தை ஒரே ஒரு 3 செகண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. சொல்லுங்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கோழிக்கோடுலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்ட் ஒரு 5:30 ஆச்சு. நாம் ஸ்டே பண்ணி இந்த ஸ்டே பாருங்க தான். இன்னும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஃபோக்கஸ் ஆகும். ஆனாதான் நான் இருங்க உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். எல்லோரும் லக்கேஜ்லாம் கட்டியாச்சு. நம்ம தலைவன் ரெடி ஆகிட்டு இருக்கிறார். தலைவா கிளம்பலாமா? போகலாம். ரெடி. நம்ம வந்து நேராக எங்கே போகிறோம்? இப்போ வயநாடு வழியில் வந்து கல்பட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்குறோம். போகிற சீனரிஸ் வந்து கொஞ்சம் ஆஃப் ரோடுமா, கொஞ்சம் இயற்கையாக, ரொம்ப ஓரளவுக்கு பேச்சஸ் ரோடு இருக்குதுன்னு சொல்ல வரேன். அந்த எப்படின்னா அந்த தேயிலை இந்த காஃபி இருக்கிற ஏரியாஸ்லாம் கொஞ்சம் மழை இருக்கிற இடங்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் பேச்சஸ் இருக்கும். கொஞ்சம் வந்து பென்ஸ் அதிகமாக இருக்கிற ரூட்டில் போகும். கோழிக்கோடு டு கல்பட்டா கோழிக்கோடு கல்பட்டா தெரில. போய் பார்த்தோம். எதையும் பீட் பண்ண தான் நாங்கள் இருக்கிறோம். உண்மையை அவுட்டுக்காக உண்மை தெரிஞ்சிருக்கு. நம்ம கிட்ட மறைச்சிருக்கு. அங்கே இல்லை, ஏன்னா பிளான் பண்ணால வருதுண்ணே. பார்த்துக்கு நீங்கள் ஒத்துக்கிங்க. வீடியோ முன்னாடி போய் சொல்லக்கூடாது. நேற்று அந்த ரோடு அப்படி இருக்குன்னு உங்களுக்கு உண்மை ஃபஸ்ட்டு தெரியும். எந்த ரோடு? நம்ம நேற்று வந்து கோழிக்கோடு ஐஏஎஸ். எனக்கு தெரியாது, நான் போய் வந்துக்கிறேன். சரி, நேற்றோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? வந்ததெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்துக்கிறேன், கண்ணை கட்டிக்கிச்சு, அவ்வளோதான். சரி, நேற்றோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? லைஃப்பில் எவ்வளோ ரைடு பண்ணிட்டோம், இந்த மாதிரி எங்கேயும் பண்ணலை. ஏன்னா ஒரு 60 கிலோமீட்டர் 3 ஹவர் ட்ரைவ் பண்ணிக்கிறோம். அதுவும் ஹைவேல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது வேறு நாங்கள் எப்பவுமே ஒன்றா வரும்போதுனா 4 பேர் அங்கங்கே பிரிஞ்சிட்டோம். அந்த டிராஃபிக் அது எங்களுக்கே ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. அரும்பா கத்திட்டே ஆமாம் கரெக்ட். ஏன்னா நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க, அவரு பின்னாடி போயிட்டாரு. ஒரு இடத்துல நான் மிஸ் ஆகிட்டேன். எது எப்படியோ ஒரு இடத்துல திராட்சை வாங்கி சாப்பிட்டுருந்தேன், நல்லா இருந்துச்சு. திராட்சை வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் நீ சாப்பிட்ட மந்தி வெறித்தனமான மந்தி வேற லெவல். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டது அது தரமாக இருந்துச்சு. அதுவும் இது கோழிக்கோடு ஸ்பெஷல் பெரி மந்தி வேறு லெவல். கோழிக்கோடு வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நம்ம அப்படியே கார்ட் செக்ஷனில் சந்திப்போம். ப்ரோ சென்ட் ஆஃப் கொடுத்துடலாம் மக்களுக்கு. ப்ரோ சென்ட் ஆஃப்ல ப்ரோ இல்லை, வீடியோவுக்கு வந்து மோட்டோ விளாவில் பார்க்கலாம். மோட்டோ விளாவில் பார்க்கலாம். மக்களே, நம்ம நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். 1300. ஸோ இப்போ வந்துட்டு மார்னிங் ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோழிக்கோடு டு இப்போ வந்துட்டு நம்ம வயநாடு கல்பட்டா வழியாக அப்படியே நம்ம பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வழியாக போக போகிறோம். இந்த எபிசோடு மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தரமான எபிசோடாக இருக்கும். பிகாஸ் பந்திப்பூர் ஃபாரஸ்ட் போக போகிறோம். சூப்பராக இருக்கும். அதுவும் நேஷ்னல் ஃபாரஸ்ட் வேறு. நம்ம ஆல்ரெடி பந்திப்பூர் நேஷ்னல் ஃபாரஸ்ட் வந்து அந்த சைடு போயிருப்போம், மசனகுடி சைடு. இது வந்து இன்னொரு சைடு. ஸோ இது வரைக்கும் நைட்டில் விளாக் பண்ணதில் சும்மா ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு மட்டும் வீடியோ இருக்கும். இந்த ரோடு தான் மக்களே. காலையில் வரும்போது போடு பொழந்து எடுத்துருச்சு நேற்றுலாம். ஸோ கோழிக்கோடு வந்தோம். 2 பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். மந்தி பிரியாணி சாப்பிட்டோம். அப்புறம் கோழிக்கோடு சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் நைட் ரவுண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். இப்போ கோழிக்கோட்லேருந்து கிளம்பியாச்சு. கோழிக்கோட்டில் நிறைய பிளேசஸ் இருக்குது. பட் ஆனால் நம்மளை மாதிரி மோஸ்ட்டாக ட்ராவலர்ஸ் அண்ட் ரைடர்ஸ் வந்துட்டு அப்படியே அடுத்தடுத்து ஒரு பிளேஸை பார்த்தோமா, ஒரு முக்கியமான சில பிளேஸ் பார்த்தோமா, அடுத்தடுத்து நம்ம மூவ் ஆகிட்டே இருந்தோம்னா தான் நாம் இன்னும் நிறைய பிளேசஸை கவர் பண்ண முடியும். ஸோ அதனால் அப்படியே கிளம்பியாச்சு. ஓகே மக்களே, விடிஞ்சதும் சந்திக்கலாம் உங்களை. மக்களே, ஃபாரஸ்ட் ஏரியா இப்போ தான் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. நல்ல கூலிங்காக இருக்குது. லைட்டாக மழையில் வேறு பெஞ்சிருக்க மாட்டிருக்கு. ரோடெல்லாம் ஈரமாக இருக்குது. நைட்டு பெஞ்ச மழையாட்டு இருக்குது. அங்கே பாருங்கள், ஒரே மிஸ்டி கிளைமேட்டாக இருக்குது. அதான் முன்னாடி பாருங்கள், மிஸ்ட்டு பாருங்கள், சரியான மிஸ்ட் ஆகுது. ஆனால் செக் போஸ்ட் இன்னும் தாண்டலை. செக் போஸ்ட் தாண்டினா தான் ஹில்ஸ் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன்.
கோழிக்கோட் டு கல்பட்டா ரோட்டில் போயிட்டுருக்குறோம். இந்த ரோடு வந்துட்டு மேப்பில் பார்க்கக்குள்ள நிறையா வளைந்து நெளிந்து போகும் பாதைங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. இதுவும் சிங்கிள் ரோடு தானான்ட்ருக்கு. ஆனால் ரோடு கொஞ்சம் அகலமாக இருக்குது. இங்கே மேலே எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். லாரியோட கிளச்சு ஸ்மெல்லாம் மூக்குள்ள அப்படியே விறு விறு விறுன்னு ஏறுது. கை தட்டு மூளை பட்டு. சூப்பராக இருக்குது ரோடு. இன்றைக்கி வந்துட்டு நாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே போக போகிறோம்னு நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருப்போம். அதை பார்க்காத யாரோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம கோழிக்கோடு டு கல்பட்டா போயிட்டுருக்குறோம். அங்கே பாருங்கள் வெஸ்டர்ன் கட்ஸ். அதாவது கோழிக்கோடு டு கல்பட்டானா வயநாடு, சிம்பிளாக சொல்லணும்னா வயநாடு சைடு போயிட்டுருக்குறோம். அப்படி போய் கல்பட்டாலேருந்து அப்படியே நம்ம பாருங்கள் இந்த ரோட்லேருந்து இந்த ஹில் ஸ்டேஷன் பார்க்குறதுக்கு சரியாக இருக்குது. அதான் அங்கே பாருங்கள் ஊசி மலை. என்ன இந்த ரோட்டில் சைடு போடுறதுக்குள்ளே தான் போகுது. ஆஹா ஆஹா சூப்பராகுது. யாரு இவன் கண்ணை தூக்கி போறானே, உள்ள போல தோளு மேல உன்னை தூக்கி போறானே, கண்ணு ரெண்டு போதல கையுங்காலும் ஓடல, கங்கையை தான் தேடிக்கிட்டு தன்னை தானே சுமந்துக்கிட்டு லிங்கம் நடந்து போகுதே. ஓயோயோயோ இந்த ரோடு நேற்று முந்தா நாள் நம்ம வந்து நம்ம புன்சூர் டு விராஜ்பேட்டிலேருந்து கீழே இறங்கணும் பார்த்தீங்களா, கண்ணூருக்கு, நம்ம இதுக்கு மாயிக்கு, அதாவது கண்ணூர் ரோடு. சேம் அதே மாதிரி ஹில்ஸ் ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும் தான் மை எக்ஸப்டேஷன். இங்கே பார்த்தீங்களா நம்ம எருமேலி வாவூர் சாமி கோயில் மாதிரியே இருக்குது. ஓடோ ஓடோ ஓடோடா சேம் அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆனால் பெருசாக இருக்குது அதே மாதிரி நல்லா. யா அல்லாஹ். நானும் ஹில்ஸ் எங்கடா இருந்து ஏற ஆரம்பிக்கணும்னு பார்க்குறேன். ஹில்ஸ் ஆரம்பிக்க மாட்டேங்குது. ஒருவேளை மேக்ஸிமம் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனுமே வந்து பெருசாக ஏறுறதெல்லாம் தெரியாது. ஒரு சில ஏரியாவில் இருக்கும், நம்ம சபரிமலை, பத்தனத்திட்டா, கோட்டயம், அந்த மாதிரி வாகமன், வர்க்கலா அந்த சைடு இருக்கும். இந்த சைட்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினதுக்கப்புறம் டெத்தாக திடீர்னு கீழே இறங்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது முன்னாடி இருக்க மவுண்டன்ஸை பார்க்கும்போது we are climbing the hill definitely. இங்கே பாருங்க ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். அது அந்த சன்ரைஸ் வியூக்கும் நம்ம ஹில்ஸ் ஏறுறதுக்கும் சரியாக இருக்குது. போங்க சரியாக இருக்குது. டீ பிளான்டேஷன் ரகசியமே வேற மாதிரி டீ காபி. ஆனால் கேரளா ஹைவேஸ் என்ன தான் மோசமாக இருந்தாலும் ஹில் ஸ்டேஷன்லாம் மாசாக வச்சுருக்குறாங்க ரோடு. மலை போகும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்ன அது ஹைட்டு கம்மியாக இருந்துச்சு, இது ஹைட் அதிகமாக இருக்குது. ஆனால் வெறும் வெஹிக்கிள்ஸ் மக்களை எக்கச்சக்கமான வண்டி ஏறுது இறங்குது. நம்மளால் பின்னாடி ஒருத்தர் எங்கே இருக்காரு என்னன்னே தெரில. அவர் நம்மளுக்கு கை காட்டல, அவர் விளாக் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. வாங்க ஈஸ்ட் ஹவுஸ் வந்துட்டிங்களா? ஈஸ்ட் ஹவுஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய இல்லை, ஒரு சைடெல்லாம் விட மாட்டார். ஏன்னா இந்த ரோடு வந்து அவருக்காக மட்டும் போட்டு வச்சுருக்கு, அவர் மட்டும்தான் போவார். அப்படி ஓட்டராகி வைக்கல, நான் என்ன மக்களே பண்ணுவேன். சைடு கொடுக்கறதே கிடையாது யாருமே. தலைவனை ஏறிட்டாரு, நம்ம ஏற முடியாது, சான்ஸே இல்லை. சொல்லலை
இப்படி தான் நடக்கும். அழகிய ரசிச்சுக்கிட்டு பொறுமையாக போய்கிட்டு டிராஃபிக்கை கண்டுக்காம போகலாம். ஏறிடு ப்ரோ. இப்போ தான்ப்பா ரோடு ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தான்ப்பா கொஞ்சம் நல்லா இருக்குது. ஐயோ போயிருப்பேட்டா இருக்க கீழே கிறுகிறுண்டு படுத்துக்கிட்டே போகணும், படுத்துக்கிட்டே வரணும். இந்த ரோடை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கிறேனே மக்களே. இந்த ரோடு நான் ரீல்ஸில் பார்த்துருக்குறேன். சரியான ரோடு மக்களே. இது மான்சூனில் வந்தால் சும்மா அப்படி இருக்கும் இந்த ரோடு. இப்போ தான் ஞாபகம் வருது இது. அப்படியே இந்த வியூக்கு மான்சூனில் வந்திருந்தோம்னா ஒரு ரைனி கிளைமேட்டோட அந்த மவுண்டனை பார்க்கக்குள்ளே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஏர்பின் பெண்ட் மேலே ஏறு ப்ரோ. இங்கே போகக்கூடாது ப்ரோ, தப்பு. சூப்பர் ப்ரோ. இப்போ பார்த்தீங்களா இல்லையா, கரெக்டாக ஹேர்பின் பெண்டில் மட்டும் இந்த கல்லாக போட்டு வச்சுருக்காங்க. நல்ல கிரிப்பு கிடைக்கும். ஸோ பரவாயில்ல. சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க ரோடு. அந்த ஹைவேஸ் மோசமாக இருந்தாலும் ஹில் ஸ்டேஷன் மாஸ் பக்கா மாஸ். சின்ன பேச்சஸ்ங்கிறது எல்லா ஹில் ஸ்டேஷன்லேயும் பொதுவாக சின்ன பேச்சஸ் இருக்க தான் செய்யும். இங்கே பாருங்க, பஸ்ஸு படுத்துக்கிட்டே போகுது. நாம தான் படுக்க வச்சு ஓட்டுறோம்னா பஸ்ஸு ஐயோ என்ன அது ஒரு ஏதோ மேலே அட்வென்ச்சர். ஐயோ இருட்டாயிருச்சு. இங்கே பாருங்க எப்படி இருட்டாக இருக்குன்னு திடீர்னு. சூப்பராக இருக்குது. காலங்காத்தால் நேரத்தில் வந்ததுலேயே எத்தனை வண்டினா, லேட்டாக வந்திருந்தா இன்னும் எத்தனை வண்டி வந்திருக்கும். வெறும் கார் தான் மக்களை, வெறும் கார். ஏன்னா வயநாடு டு கோழிக்கோடு கனெக்ட் பண்ணுற ஒரே ரோடு இதுதான். ஸோ அதனால் இந்த பக்கம் தான் வருவாங்க. வயநாட்டிலேருந்து கீழே கோழிக்கோடு இறங்குறவங்க, கண்ணூர், மங்களூர், இவங்க எல்லோரும் மோஸ்ட்டாக இந்த ரோடு தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் மங்களூர்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க மைசூர் ரோடு எடுத்து உன்சூர் வழியாக கூட போகலாம். ஐயோ குழி, நம்மால் என்னமோ பண்ணுறாரு. என்ன ரோடு போக குறுகலாகுது. எனக்கு லைட்டாக நம்ம கோவா போயிட்டு ரிட்டன் ஜோக் ஃபால்ஸ் வரும்போது நம்ம ஒன்னாவராலேருந்து ஒரு ஹில்ஸ் ஏறின பாருங்க, அந்த ஃபீல் கொடுக்குது இந்த இடம். ஐயோ குளிருதே. சூப்பராக இருக்குது மக்களே ஹில்ஸு. ஐயோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே 100 கோடி வானவில் மாறி போகுதே. எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும். பட்டாசும் சும்மாவே கொளுத்தாம வெடிக்கும். வாசமல்லி வாசம் வீச வாசல் வரியா, உன் ஆசையெல்லாம் ஏத்துக்கத்தான் நானும் இல்லையா. வாசவல்லி வாசம் வீச வாசல் வரியா, உன் ஆசையெல்லாம் ஏத்துக்கத்தான் நானும் இல்லையா. ஆட வரியா, விகிலடிச்சு ரகலை செய்வோம் நீயும் வரியா. மச்சி காலரத்தா தூக்காமலே ஆட வரியா, விகிலடிச்சு ரகலை செய்ய நீயும் ரெடியா. அத்தாரு விட்டாரே பச கொண்டாந்து உள்ள விட்டாரு. ஐயோ
ஓப்பன் பண்ணி அங்கே ஒரு ஃபால்ஸு இல்லை அது பில்டிங்கு. ஐயோ டக்குன்னு பார்த்தா அது ஃபால்ஸ் ஒயிட் கலரில் தெரிஞ்சுதா ஃபால்ஸுன்னு நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா அது பில்டிங்கு. சூப்பராக இருக்குது. நமக்கு மான்சூன்லலாம் வந்திருந்தோம்னா இது எல்லாத்துலேயும் தண்ணி வந்துட்டு இருந்திருக்கும், பச்சை பசேன்னு இருக்கும். நம்ம லைட்டாக வின்டரில் வந்துட்டோம். ஓ ஹோல்டா, ஓகே டேக் லெஃப்ட். என்ன நிறுத்த சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. கண்ணு கூசுது அங்கே பாருங்க. அவர் சூரியன் தான், வேற யாரு? சூரியன் தான். அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். கீழே உன்னே அங்கே தான் போடு. இங்கேருந்து பார்த்தா வேணாந்தா? இங்கேருந்து பார்த்தா கேமராவில் தெரியுமா? தெரியாது. மொபைல் எடுத்துக்கோ ஜூம் பண்ணி. ப்ரோ நம்ம வரும்போது தாண்டி வந்த அந்த தர்கா மசூதி சம்திங் ஏதோ ஒன்று தான் அந்த ரவுண்டாக இருக்குல்ல, அது ஏதோ நமக்கு கீழே இருந்து பார்த்தோம். இந்த லைட்டெல்லாம் தெரிஞ்சுது அந்த டெல்லியில் இருந்து. ஐயோ கண்ணு கூசுதே, சூப்பராக இருக்குது. இன்னும் மக்களே இது இப்படி இருக்குது. சரியா வா வா வா. என்னது அதுக்குள்ள வந்துட்டோமா? தலைவர் இங்கே வந்து பாரு ரோடு, கீழே கீழே ரோடு. நம்ம வந்து ரோடு நம்ம அப்படியே அந்த வியூ பாயிண்டில் இருந்தோம். இல்லை அந்த ஹேர் பின் பெண்டு கீழே ஃபஸ்ட்டு ஏற ஆரம்பித்தோம்ல, அந்த 3 ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்கல்ல, அந்த ஹேர் பின் பெண்டு அது. தலைவா இதை நான் ரீல்ஸில் பார்த்துருக்கேன் தலைவா. ரீல்ஸ் எடுக்கிறது தான் மக்களை. ஐயோ பின்னாடி சூரியன் ரொம்ப அதிகமாக தெரிகிறாரு, அதனால் நான் இப்படி திரும்பிக்கிறேன். ஸோ ஒரு வேற மாதிரியான வியூ பாயிண்ட் என்ன, லக்கிடி வியூ பாயிண்ட். அதாவது நம்ம கோழிக்கோடு டு கல்பட்டா வயநாடு மேலே ஏறுற வழியில் இருக்குது. தரமான வியூ பாயிண்ட். இங்கே பாருங்கள், பின்னாடி ரோடு பாருங்கள், மேலே பாறையை பாருங்கள், கூட இங்கே ஒரு தலையை பாருங்கள், இங்கே ஒரு தலை இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் ஒரு தலை இருக்கு, அங்கே ஒரு தலை இருக்குது பாருங்க. இது என்னோட தலை, இது தருதலை. பின்னாடி வியூ பாருங்க. இதுக்கு மேலே மூஞ்சி கரையேறுன்னு தெரியுது அழகா. சூரியன் வந்து எனக்கு அருள் தர்றார், அருள் ஒளி குடிக்கிறார். ஒளி 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 இருந்தால் கண்ணுக்கு எல்லாம் தெரியும். சூப்பராக கண்ணு நைட்டில் அருமையான வியூ பாயிண்ட். இந்த வியூ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்கிடி. இதுக்கு நான் ஒரு பேர் வைக்க போகிறேன், லடுக்கி. இப்படிக்கா திரும்புங்கோ, 2 பேரும் அட் டைமில் திரும்புங்க. லடுக்கின்னா கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயம். அது போல தான் இங்கே ஆபத்தாக தான் இருக்கும். கொஞ்சம் தவறுனாலும் உனக்கு மிகவும் வந்து ஒரு ஆழமான கருத்தை ஒரே ஒரு 3 செகண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இதை புரிஞ்சவன் பிஸ்தா. கரெக்டாக இல்லையா? கரெக்டாக தான். கீழே நம்ம வந்த பாதை, எப்பயுமே வாழ்க்கையில் நம்ம வந்த பாதையை திரும்பி பார்க்கணுமாங்க. அங்கே ஒருத்தன் படுத்துட்டு இருக்கிறான். டே ஆமாண்டா, டேய் மாப்பிள்ள வாடா வீட்டுக்கு போகலாம். நான் மாப்பிள்ள காட்டணியில் படுத்துருக்கிறான் பாருங்க, தலையை தூக்குறான் பாருங்க. எழுந்திரிச்சு காட்டணியில் பின்ன ஊட்டணியில் இருக்குங்க. 2 அணியில் இருக்கும் மாட்டீங்க. லவ்ஸ் கப்புள்ஸு அவத்திக்கிறாங்களா ப்ரோ? கப்புள்ஸு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொமான்ஸ். சாரி ப்ரோ, தெரியாம வீடியோ எடுத்துட்டேன் உங்களை. ஒருத்தனே தானா? ஆளுதான் அப்படி இருக்குது. ஆளை பார்த்துட்டீங்க, இப்படிலாம் நினைச்சிட்டீங்களடா. அந்த டவரு நம்ம கீழே ஏற ஆரம்பிச்சதுலேருந்து இன்னும் தெரியுது தலைவா. கண்ண பண்ணா நல்லா தெரியுது. அடுத்து பார்க்கல. பிளாட்டினா மலையில் நண்பன் ஞாபகம் தான் வருது. பிளாட்டினாவை பார்த்தா அப்பா மாதிரி இவங்களும் பிளாட்டினாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்குறாங்க. பைக் முக்கியம் இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, நம்மளோட மனசு மைண்டு. அப்புறம் என்ன தலைவா, எப்படின்னா ட்ராவலிங்க்கு வந்து பைக் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம எப்படி அதை என்ஜாய் பண்ணுறோம், எப்படி அந்த அனுபவங்களை பெறுறோங்கிறது தான் விஷயமே. இப்போ பேருக்கு 100 சிசி 150 சிசியில் சர்ரு புருன்னு வேகமாக போகிறது பேர் ட்ராவல் கிடையாது, அது ரேஸாக இல்லை. ட்ராவலிங்கை பொறுமையாக அழகாக ரசிச்சு நின்று பார்த்துட்டு போகிறது தான் ட்ராவல். இன்றைக்கி அழகான விஷயங்களை நம்ம கண்களாக ரசித்து போகிறோம். ஒரு சில நாட்களில் கண் பார்வை குறையலாம்,
உடல் பலம் குறையலாம். குறையலாம். ஆனால் இந்த மெமரிஸ் எப்பயாவது இங்கே போனோம், இப்படி பண்ணோம், இந்த ஃபோட்டோஸோ வீடியோஸோ ஏதோ ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லா இடத்தையும் சுற்றிட்டு இருந்தா அப்படிங்கிற ஒரு மனநிறைவு ஒரு காலத்தில் கொடுக்கும். இதுதான் ட்ராவலிங். கரெக்ட். பார்த்திபன் ப்ரோ, உங்களுடைய ஓரிரு கருத்துக்கள் கொஞ்சம் இப்படி வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ட்ராவலை பற்றி ஒரு சில கருத்து. ட்ராவல்னால் எப்படி இருக்கும்? ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 2 பேரும் லாட் ஆஃப் இயர்ஸ் யூ வில் பி ட்ராவல்டு. ஸோ ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். சோறு சாப்பிட்டா பசிக்கு சாப்பிட்றது, சந்தோஷம் சாப்பிட்றது. ட்ராவல் பண்ணால் எல்லாமே கிடைக்கும். சோறும் கிடைக்கும், மன நிம்மதியும் கிடைக்கும், சில பல புது புது மெம்பர்ஸ் ஜனங்களை பார்க்கலாம், புது புது அனுபவம் கிடைக்கும். அது மாதிரி அந்த மாதிரி தான் நமக்கு அருண் ப்ரோ கிடச்சிது, நீ கிடச்சிது, அம்மாட்டு இப்போ பிரகாஷ் ப்ரோ கிடச்சிருக்காரு. இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் போகிற நாய் கிடைக்கும். நாய் கிடைக்கும், நாய் கிடைக்காது, கிடைக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஏன் ப்ரோ கேமரா மாதிரிலாம் கட்டு என்ன ஆப்காங்கிறிய ஆப்காடம் ஆப்கானா? இப்போ நீ என்ன பார்த்த? அந்த மாதிரி நல்ல விஷயங்களும் பார்க்கலாம். கேமரா முன்னாடி உண்மையை சொல்லிவிட்டாரு. சரி செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். அது மாதிரி சொல்ல அருண் ப்ரோ சொன்னதே தான். அவர் வயநாடு மக்களே,